ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று வீடியோ போடல. நேற்று எந்த என்ட்ரியும் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி வந்து நேஸ்டாகில் எந்த என்ட்ரியும் கிடைக்கல. யூரோவில் மட்டும் என்ட்ரி கிடச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்ச என்ட்ரி வந்து ஒரு பை என்ட்ரி. அந்த பை என்ட்ரி பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த பை என்ட்ரி இப்போ பாருங்கள் ப்ளே ஆகுது பாருங்கள். இந்த பை என்ட்ரி வந்து நமக்கு கிடச்சிச்சு. பிரேக் அவுட் ட்ரேடு அது வந்து நமக்கு செட்டப் படி கிடச்சி ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதன் பிறகு வந்து நமக்கு ஒரு செல் என்ட்ரி பை என்ட்ரி ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம செல் என்ட்ரி எடுத்திருந்தோம். செல் என்ட்ரியுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ட்ரேட் வந்து ரன்னிங் தான் ஆகிட்டுருக்கு. நமக்கு இன்னும் டார்கெட் ஹிட் ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கான அப்டேட் அவ்வளோதான். என்னோடய அக்கௌண்ட்லாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நான் ஒரு ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் எடுத்து தான் சொல்லியிருந்தேன்ல அவங்கள்ட்ட. லூசிட் ஃபண்ட் ட்ரேடிங்கில் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் எடுத்திருக்கேன். ஸோ நேஸ்டாக் 100ங்கிறது தான் இங்கே பாருங்கள். மைக்ரோ மினி நேஸ்டாக் 100 ஃபியூச்சர்ஸ் MNQ அப்படிங்கிற நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட் வரும். இது வந்து ஃபியூச்சர்ஸ் சார்ட்டு. ஸோ நீங்கள் இந்த என்ட்ரி இல்லை. ஸோ இது வந்து யூரோவோட 6E அப்படின்னா யூரோ சிம்பிள் ஃபியூச்சர்ஸில். ஸோ அதுலேயுமே அங்கே என்ன ட்ரேட் எடுத்துருந்தனோ அது CFD, அங்கே என்ன ட்ரேட் எடுத்துருக்கனோ அதே ட்ரேடு தான் இங்கேயும். ஸோ ஒரு பை ட்ரேடு அது வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட்டு. அண்ட் அகைன் ஒரு செல் ட்ரேடு அது வந்து நான் என்னோடய ட்ரேடை கொஞ்சம் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டேன். அது ஏன் க்ளோஸ் பண்ணேங்கிறது, ஆல்ரெடி கொஞ்சம் லாஸில் இருந்தேன். அதை வந்து ப்ராஃபிட்டாக புக் ஆச்சு. சரின்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டே நான் காமிக்கிறேன். ஸோ இதான் மேவான அக்கௌண்ட்டு. ஸோ இன்றைக்கி எடுத்த ட்ரேட் வந்து க்ளோஸ்டு பொசிஷன் போய் பார்த்தா தெரியும். $49 லாஸ். ஸோ நமக்கு ஒரு 2% லாஸில் இருக்கும். ஃபேஸ் 2ல் மேவனில் 2% லாஸு. இதில் வந்து பிரேக் அவுட் மட்டும் தான் எடுப்பேன். நான் ரிவர்சல் எடுக்க மாட்டேன். ஸோ ஒரு ட்ரேடு தான் இன்றைக்கி மேவனில். அண்ட் இது வந்து குவாண்டகல் அக்கௌண்ட்டு. இதில் வந்து பிரேக் அவுட் எடுப்பேன், ரிவர்சல் எடுப்பேன், ரெண்டும் எடுப்பேன். நான் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஒரு அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதில் வந்து பிரேக் அவுட் மட்டும் தான் எடுப்பேன் மேவனில். குவாண்டகலில் வந்து பிரேக் அவுட்டும் எடுப்பேன், ரிவர்சல் எடுப்பேன். ஸோ நம்மளோட பிரேக் அவுட் ட்ரேட் வந்து ஆல்ரெடி ஸ்டாப்லாஸ் ஹிட்டு. இந்த மேலே காட்டுது பாருங்கள் சிம்பிள். இந்த பாருங்கள் பையன் காட்டுது, செல்லில் காட்டுதா. இது வந்து லாஸ். அதுக்கப்புறம் இப்போ எடுத்த ட்ரேடு இவனுக்கு செல் பண்ணியிருக்கப்பா. ஒரு அம்புக்குறி காட்டுதா சிவப்பு கலரில், அதான் செல் என்ட்ரி எடுத்த இடம். ஸோ டார்கெட் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம். கீழே இருக்கு பாருங்க, அதான் டிபி. ஸோ நமக்கு டிபிக்கு வரல. கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு ரிவர்சல் ஆகி போயிட்டுருக்கு. பார்ப்போம். கொஞ்சம் நேரத்தில் நான் க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து இன்னொரு $50 லாஸில் இருக்குது. அவ்வளோதான். நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் காட்டுறேன். இதை கூட நான் க்ளோஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஒரு $50 லாஸில் ஒரு $50 ப்ராஃபிட் இருக்குது. டைமும் ஆகிட்டு. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆகிட்டுருக்க ட்ரேட் ஆக்சுவலாக ஒரு என்ட்ரி எப்படி போடுறது, டார்கெட் எப்படி வைக்கிறது, டிபி எப்படி வைக்கிறது. ஸோ அதெல்லாம் நான் வந்து எப்படி போடுறது என்னங்கிறத ஸோ இந்த ட்ரேடை நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு $50 லாஸில் இருக்கும். சரி, அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம லூசிட் ஃபண்ட் ட்ரேடிங் வந்து நம்ம ட்ரேடிங் வியூவிலேருந்தே பண்ணலாம். அதுதான் அதில் ஒரு ப்ளஸ்ஸு. ட்ரேடோவேட்டுங்கிற ஒரு ப்ரோக்கரு. அந்த ப்ரோக்கரோட லிங்க் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து ட்ரேடிங் வியூவிலேருந்து ட்ரேடோவேட்டை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் எப்படின்னு ஒரு
என்ட்ரி கிடைக்காத அன்றைக்கி நான் ஃப்ரீயாக தானே இருப்பேன். அன்றைக்கி அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படி ஒரு ட்ரேடு வந்து என்ட்ரி எப்படி போடுறது, டார்கெட் எப்படி வைக்கிறது, ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் போடாமட்ட தப்பு. நான் கண்டிப்பாக என்ட்ரி என்னைக்கு கிடைக்கலையோ அன்றைக்கி வீடியோ போட ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ அன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன். அடுத்து என்னோடய லூசிட் ஃபண்ட் ட்ரேடிங்கோட ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் லூசிட் ஃபண்ட் ட்ரேடிங். ட்ரேடோவேட்டுங்கிறது இந்த டீன்னு ஒரு சிம்பிள் கீழே காட்டுது பாருங்கள். இந்த சிம்பிள் டீங்கிறது தான் ட்ரேடோவேட்டோட அக்கௌண்ட்டு. பார்த்தீங்களா, ட்ரேடோவேட் வந்துருச்சா. எல்எஃப்இ லூசிட் ஃபண்டட், அதுதான் எல்எஃப்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. அதான் அக்கௌண்ட் உங்களுக்கு. ஸோ இதில் அடுத்த அக்கௌண்ட்டோட ட்ரேட்ஸ்லாம் இங்கே காட்டுமா எனக்கு தெரில. நான் ஃபியூச்சர்ஸ்க்கு புதுசு. பட் இருந்தாலும் என்னோடய ட்ரேட் ஹிஸ்ட்ரி அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு ஆர்டர்ஸ் ஒர்க்கிங் இன்டெக்டிவ் ஃபீல்டு கேன்சல் ரிஜெக்டட் என்ன எது எந்த ஆர்டருமே காட்டல. ஒரு நிமிஷம். ஸோ நான் போட்ட ட்ரேட்லாம் எடுத்து காமிக்கலாம்னு நினச்சேன். அது என்னன்னு தெரில. நான் போட்ட ட்ரேட்லாம் காட்ட மாட்டேங்குது. சரி அதை விடுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ட்ரேடு 200 ஆக்சுவலாக $1000 கொடுத்தாங்க. $1000 கொடுத்து $1200 எடுக்க சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஹை ரிஸ்க் வச்சு பண்ணுவோன்னு சொல்லிட்டு $200 வச்சு பண்ணேன். ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸு $200 போச்சு. அடுத்து ஒரு ட்ரேட் எடுத்தேன். அதுலேயும் ஒரு $200 லாஸு, $400 லாஸு. அதுக்கப்புறம் நான் ரிஸ்க்கை கம்மி பண்ணேன். என்ன பண்ணேன்னா $100 ரிஸ்க் வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடு 1:3 கிடச்சிது. அதை நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ட்ரியே கிடைக்கல. இன்றைக்கி தான் அந்த என்ட்ரி கிடச்சி. நான் அவங்கள்ட்ட முதல்ல காமிச்சேன் ஒரு பை என்ட்ரி ஹீரோவில். அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அடுத்து வந்து ஒரு செல் என்ட்ரி ஹீரோவில். அந்த என்ட்ரி வந்து டார்கெட் ஹிட்டு, இதுலேயும் ஹிட்டு. ஸோ அதனால தான் என்ன ஆச்சுன்னா நம்ம அக்கௌண்ட் மைனஸில் இருந்து இன்றைக்கி வந்து ஒரு $37 தான் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி அவங்க கொடுத்த அமௌண்ட்டு $25,000. அந்த $25,000 தான் நம்மகிட்ட இப்போ இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு $37 அது ஒரு விஷயம் கிடையாது. இன்னும் வந்து நான் $1000 எனக்கு கொடுத்துருக்காங்க. $1200 எடுத்து காமிக்கணும். என்ன சிஎம்டிக்கு இதுலேயும் என்ன பிரச்சனைனா அது 2 ஸ்டெப்பு. இதில் வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து 1 ஸ்டெப் தான். ஆனால் வந்து இங்கே சின்ன மாற்றம் வரும். 1 ஸ்டெப்பு கன்சிஸ்டன்சி கேட்பாங்க. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, எண்ட் ஆஃப் த டே ட்ராடவுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஆக 1% 2% மேலே போயிட்டே இருக்கீங்கன்னா இந்த $1000 வந்து இப்போது உங்களுக்கு $24,000 ட்ராடவுன் கொடுத்துருக்காங்களா. இப்போ நீங்கள் $25,100 போயிட்டீங்கன்னா $25,100 போயிட்டீங்கன்னா $24,100க்கு போயிடும். இப்போ ட்ராடவுன் மேலே ஏற்றிடும்.